Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday dear Amma. நீங்கள் மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா உங்களை கவனிக்க வேண்டிய விதத்தில் நான் கவனிப்பேன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க. கல் கொட்டினா போய் நிற்பான், ஒரு பில்டிங் வந்து அப்ரூவல்லாம் போய் நிற்பான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கார்பரேஷனில் ஒர்க் அவுட் பண்ணி சில பிளான்லாம் போட்டு கொடுத்தோம். அதுக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு வித்தியாசம். ஒரு முதலமைச்சர்னா நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அந்த எண்ணத்தில் தான் முதலமைச்சருடைய அந்த கடமையாக இருக்கணும். ஆனால் நாடு எக்கேடுக்கிட்டு போனால் என்ன, ஒரு வட்டச் செயலாளர் போய் நம்ம தொகுதியில் பார்த்தீங்களா, ஒரு ஆளுங்கட்சியினுடைய வட்டச் செயலாளர், அவர் பொண்டாட்டி கவுன்சிலர் அராஜகம் பண்ணி நாங்கள்லாம் கத்தி 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 கத்துற பிறகு தூக்கி உள்ளே போட்டாங்க. அது கூட ஒரு தடவை இல்லை, 2 தடவை 3 தடவை கட்சி விட்டு எடுக்கலை. ஒன்று அப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சி வந்து ஒரு அராஜகம் அத்துமீறி ஒரு அநியாயம் அட்டூழியம் பண்ணும்போது அதை வந்து ஒரு கண்டுக்காமல் இருந்தால் எப்படி வந்து பொதுமக்கள் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரோட்டில் வந்து ஒரு மாமல் சுண்டல் விற்கிறவங்கலேருந்து, ஒரு டீ கடையிலேருந்து, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து, அதே போல் எல்லா கடையிலையும் மாமல் வசிக்கிறதும். இன்றைக்கி எம்சி ரோட்டில் பார்த்தா ₹1 நம்ம கட்சிக்காரங்க யாராவது வசூல் பண்ணியிருப்பாங்களா? ₹1. ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஒவ்வொரு துணி கடைக்கு பணம் வசூல் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் வந்துடுவாங்க. துணி கடை போட்டிருக்கியா, நீ வந்து ஒரு நாளைக்கு ₹100 கொடுக்கணும். அப்படி வந்து இன்றைக்கி வந்து கீழேருந்து மேலே வரையில, அதாவது கட்சிக்காரர்லேருந்து, கவுன்சிலர்லேருந்து, எம்எல்ஏலேருந்து, அமைச்சர்லேருந்து, அப்புறம் முதலமைச்சர் வரல, எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை வந்து ஒரு கொள்ளையடிக்கின்ற, மக்களை சூறையாடுகின்ற வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. சரி, நாட்டு மக்கள் இன்றைக்கி என்ன சுபிட்சமாக இருக்காங்களா? எவ்வளோ பெரிய அளவுக்கு இன்றைக்கி கஷ்டம் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது. சொத்து வரி ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, மின்சார கட்டணம் என்ன சொன்னாங்க, ஒரு தடவை வந்து மாதத்துக்கு 2 பில்லு வந்து எடுக்கிறத நாங்கள் 1 பில் எடுப்பேன்னாங்க. ஆனால் இன்னும் அதை வந்து செய்யலை. தேர்தல் வாக்குறுதி வந்தவொடனே நீட்டில் வந்து கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிப்பேனாரு, நீட்டை ஒழிக்கலை. அதுக்கப்புறம் வந்து டீசல் சப்சிடி, டீசலுக்கு மானியம் ₹4 லிட்டருக்கு தரேனாங்க. கொடுத்தாங்களா? ₹4 டீசலுக்கு ₹4 கொடுக்கல. சரி, படித்து முடிச்சுட்டு இது படிக்கிறதுக்காக கடன் வாங்கினாங்களா? அவங்க கடனெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க. தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? தள்ளுபடி பண்ணல. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் மானியம் ₹100 சிலிண்டருக்கு கொடுக்குறேன்னாங்க. கொடுத்தாங்களா யாராவது?